வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3ல இருக்கக்கூடிய 6th சம் தான். ரெடியூஸ் த கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது அதோட லோயஸ்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு 3a அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் ஏ ஹோல் க்யூப்னு எழுதுகிறேன், 8 2 பவர் க்யூப்னு எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் 4 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மேலே இருக்கிறத நான் எடுத்து எழுதும்போது எக்ஸ் பவர் 3a minus 8 divided by x power 3a 2a plus 2x power a plus 4 நான் எப்படி எழுதலாம், a cube minus b cube அப்படின்றப்ப a term x power a minus b term 2. ஓகேங்களா? இன்ட்டு a ஸ்கொயர் அப்படின்றப்ப xa ஸ்கொயர் ப்ளஸ் ab. ஸோ எக்ஸ் ஏ இன்ட்டு பியோட வேல்யூ 2. ஸோ 2a x power a 2x power a ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எழுதுங்க, ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஏ ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்குது. கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது, எக்ஸ் பவர் ஏ மைனஸ் 2 அப்படின்றது கிடைக்குதா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய reduce the rational form. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டிவிஷன் இதுலேயே கொடுத்துருக்கான். ஸோ செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 10x cube minus 25x square plus 4x minus 10 divided by minus 4 minus 10x square. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுக்குமே எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக 5x ஸ்கொயரை எடுத்துட்டேன். வெளியில் எடுத்தீங்கன்னா இது வந்து 2x மைனஸ் 5ன்றதை வெளியில் வந்துடும். இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ 2வை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 2x மைனஸ் 5. ஸோ அதே தான், இது ரெண்டுக்கும் எடுத்துகிட்டு 2 காமன் எடுத்தால் 2x இருக்கும். 2 போச்சுன்னா இதில் 10ல் 2 போச்சுன்னா மைனஸ் 5 டிவைடட் பை இதில் பாருங்கள், இதுலேயுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 2, ரெண்டுமே மைனஸ்ன்றப்போ மைனஸ் 2 காமன் எடுக்கிறேன். ஸோ அப்போ 2 இது வந்து ப்ளஸ் 5x அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2x மைனஸ் 5 2x மைனஸ் 5 டபுள் டைம் இருக்கிறதுனால சிங்கிள் டைம் எழுதுகிறேன். அடுத்து இது ரெண்டையும் பேராக்கி விட்டுறேன், 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேங்களா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 5x. ஓகேங்களா? ஸோ 5x ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5x ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, 2x மைனஸ் 5 டிவைடட் பை மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் உடச்சி விடலாமா, 2x பை 2 மைனஸ். ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ்ஸு 5/2 எழுதலாமா? ஓகேங்களா? அதாவது மைனஸ் 2 ரெண்டு இடத்துலையுமே இருக்கும், மேலே மைனஸ் கீழே மைனஸ் உடைக்கும் போது இது ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு இடத்துல மைனஸ்னால மைனஸ். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 5/2 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா?